என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா என்கிற குரல் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதை வருடி கொடுத்த நிலையில் தற்போது அந்த குரல் இந்த உலகை விட்டே பிரிந்து விட்டது. ஸ்டூடியோவுக்குள் இருந்த தமிழ் சினிமாவை கிராமத்து மண் வாசனைக்கு கூட்டி சென்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இன்று அதிகாலை காலமாகி விட்டார். இவரது மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த திரை உலகினரும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களும் அதிர்ச்சியிலும் பெரும் சோகத்திலும் ஆழ்ந்துள்ளனர். கடந்த சில காலமாகவே வயது முதிர்வு மற்றும் உடல் நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது. தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றி எழுதிய ஒரு சகாப்தம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது. தன்னுடைய தனித்துவமான முத்திரையால் தமிழ் திரையுலகை உலகத்தரத்திற்கு உயர்த்தியவர்தான் பாரதிராஜா. திரையரங்குகளில் அதுவரை இருந்த நாடக சினிமாவை உடைத்து 16 வயதினிலே திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் புதிய புரட்சியை ஏற்படுத்தினார் பாரதிராஜா. அதனைத் தொடர்ந்து சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, வேதம் புதிது, முதல் மரியாதை, பசும்பொன், கருத்தம்மா, பொம்மலாட்டம் மற்றும் கிழக்கு சீமையிலே உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களை தந்து தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயமாக அசைக்க முடியாத சிம்மாசனத்தில் அமர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று இவரது மறைவு செய்தி வெளியானதை தொடர்ந்து திரையுலகை சேர்ந்த முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சென்னை நீலாங்கரையில் உள்ள இவரது இல்லத்திற்கு கண்ணீர் மல்க குவிந்து வருகின்றனர். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் மறைவிற்கு திரை உலகினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். பாரதிராஜாவின் இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் பாரதிராஜா அவர்கள் குறித்து சுவாரஸ்ய செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. அதாவது 84 வயதில் பாரதிராஜா அவர்கள் இறந்த நிலையில் அவருடைய சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட பாரதிராஜா அவர்களுக்கு 110 கோடி வரையில் சொத்து மதிப்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் கூறப்பட்டிருக்கிறது. வெளியில் கூறப்பட்டது 110 கோடி என்றால் அசையும் சொத்து, அசையா சொத்து என மற்ற சொத்துக்களும் கோடி கணக்கில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 350 கோடி வரையில் இவருக்கு சொத்து இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் இவருக்கு பங்களா வீடுகள், விலை உயர்ந்த கார்கள் இருப்பதாகவும் சிலர் கூறுகின்றனர். ஆக மொத்தம் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இவர் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றிருக்கிறார். பொருளாதார பண வசதிகளில் ராஜாவாக வாழ்ந்து இவர் இறந்திருக்கிறார் என்றே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாரதிராஜா அவர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.